அவன் சொல்லுவான், எப்படிப்பா அந்த 100 சமுதாயத்துக்கு 100 ஜாதிக்கு கொடுக்கறது? அவன் சொல்லுவான், மாடு மேய்க்கிற சிறுவன், இது ரொம்ப சுலபம். இந்த ஒரு தேங்காயை எப்படி உடைச்சி பத்தையை ஆக்கி 100 பந்தை ஆக்கி 100 பேரையும் வரிசையில் நிற்க வைத்து ஆளுக்கு ஒரு பந்தை அப்படி கொடுக்கும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இது ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லுகின்ற செயல். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கை எடுங்கள். ஏன் எடுக்க தயங்குகிறீர்கள்? அதனாலே என்ன உங்களுக்கு நன்மை தானே கிடைக்கும், பேர் தானே கிடைக்கும். ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அது சரியாக பங்கிடப்படவில்லை என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் செய்கிறோம், இந்த அறப்போராட்டத்தை நாம் செய்கிறோம். அதனாலே இது சம்பந்தமாக கோட்டைக்கு போகாத நான் கோட்டைக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க, செயலாளர்கள் எல்லாம் நிறைய செயலாளர்கள் கூடியிருக்க, தலைமை செயலாளர் எல்லோரும் இருக்க, நான் 35 நிமிடம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி அல்லது ஒரு வழக்கறிஞர் வாதிடுவது போல 35 நிமிடம், என்ன சொல்ல போனால் வகுப்படுத்த 35 நிமிடம் எப்படி பிரித்து கொடுப்பது, யார் யாருக்கு கொடுப்பது என்று. அதனால இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. 1 மாதம் 2 மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று சொல்லுகின்றோம். இது சில பேருக்கு குடையெல்லாம், குடைச்சல் வரலாம், சில பேருக்கு குமண்டலாம், சில பேர் வாந்தி எடுக்கலாம். அதற்காக சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடாது. அது எங்கே நடக்கக்கூடாது? தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று நாம் சொல்லுகின்றோம், பெருமையோடு சொல்லுகின்றோம். நம்முடைய கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் சமூக நீதியின் பிறப்பிடம். மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்களை இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு என்னை அழைத்து பேசிய போது நான் விலாவாரியாக சொன்னேன், இதை இப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று சொன்னேன். அவர் அதை பார்த்து நான் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இடையிலே அவர் பாராட்டினாலும் கூட ஒரு சிலர் அவரை கெடுத்து விட்டார்கள். அதனாலே நான் 6 கம்பார்ட்மெண்டாக தொகுப்பாக, கம்பார்ட்மெண்ட் தொகுப்பு பிரித்த. அப்பொழுது சொன்னார், என்னையும் உங்க அந்த தொகுப்பில் சேர்க்கலையே என்னார். நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, அதனால நீங்க உங்க சமுதாயத்துக்கு செய்வீங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் நடந்தது. பக்கத்து மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் ஆந்திரா,
அப்பொழுது கர்நாடகா, கேரளா இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். புள்ளி விவரத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயமும் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கீடு கிடைத்துவிட்டது. அதை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது அந்த பெருமை முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பிக்கு அந்த பெருமை போய் சேரும். ஏன் அதை செய்யக்கூடாது? இது ஒரு சமுதாயம் கல்வி, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும். முன்னுக்கு வருவதை பார்த்து முதல்ல மகிழக்கூடியவர் முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அதை அவர் செய்ய தயங்குகிறார்? நேரிலே போய் நான் பார்த்தேன், கடிதம் கொடுத்தேன். தலைவர் ஜி.கே. மணி பல முறை சந்தித்து பேசி, அதிகாரிகளை சந்தித்து என்னென்னமோ பண்ணோம். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல பண்ணலாம், ஆனால் அது மக்களை பாதிக்கும். எந்த மக்களுக்கும் எந்தவித பாதிப்போ வராமல் இதை பிரித்து கொடுப்பது மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்ற மாதிரி ஒரு தேங்காயை கத்தியால் உடைத்து ரெண்டு மூடி எடுத்து ஒவ்வொரு மூடியையும் பத்தையாக போட்டு 100 பத்தைகள் 100 பேருக்கு அதை வரிசையாக நிற்க வைத்து கொடுக்கணும்னு சொல்ற மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரியுது. சமூகங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியுது. அதனால்தான் சொல்லுகிறோம், இன்றைக்கே ஒரு உத்தரவை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேர்தல் வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்தே விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்படி ஒரு உத்தரவை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது யாருக்கு நன்மை? உங்களுக்குத்தானே நன்மை, ஆளுகின்ற அந்த கட்சிக்குத்தானே நன்மை. ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள்? என்ன தடுக்கிறது அப்படி செய்வதை? எது தடுக்கிறது? அதனாலே சொல்லுகிறேன், நம்முடைய தமிழக முதல்வருக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஆணை போடுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 தொகுப்புகளாக தமிழ்நாட்டு 324 ஜாதிகளை 6 தொகுப்புகளாக பிரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுது இடஒதுக்கீட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்தந்த சமுதாயங்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவார்கள். இதை செய்தால் அதனுடைய பயன், அதனுடைய பெருமை வரலாற்றிலே இடம்பெறும். அந்த வரலாற்றை நீங்கள் உருவாக்குங்கள். இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் அந்த வரலாற்றை படைக்கவில்லை, நீங்கள் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து தான். அந்த ஒரு கையெழுத்தை நீங்க போட்டால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லா சமுதாயங்களும் மகிழ்ச்சி அடையும்.
அதனாலே இந்த 20% அந்த 20 விழுக்காடு அவ்வளவு பேர் 21 உயிர்களை பலி கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கு பல்வேறு சமுதாயங்கள் 118 சமுதாயங்களுக்கு அவர்கள் பலன் பெறுகிறார்கள். அது அந்த சமுதாயங்களுக்கு, அந்த சமுதாய தலைவர்களுக்கு புரியவில்லை. என்னை அதை பெற்றுத்தந்த என்னை பாராட்டாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லுகிறார்கள். பாவம், அவர்கள் புரியாமல் செய்கிறார்கள். அதனாலே சொல்லுகின்றேன், தமிழக முதல்வர் அவர்களே, இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை, சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி விவரங்களில் வைத்து கொடுத்து விடுங்கள். உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும், முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம். செய்யும் பொழுது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருக்கிற புள்ளி விவரத்தை கொண்டு பகிர்ந்து கொடுங்கள், சரியாக பகிர்ந்து கொடுங்கள். சில பேர் ஒரு அதாவது சூரத் தேங்காயை பிள்ளையாருக்கு உடைப்போம். ஒரு நாளைக்கு 100-200 கூட நிறைய தேங்காயை உடைப்போம். அதை பொறுக்குகின்றவர்கள் ஒருவருக்கு அரை முடி கிடைக்கும், ஒருவருக்கு 1/4 முடி கிடைக்கும், சில பேருக்கு ஓடு கிடைக்கும். இந்த ஓடு கிடைக்கிறவன் அந்த அரை முடி முழுசா கிடைச்சது பாரு, அவன் சாப்பிட்றான் பாரு, கழிச்சு தேங்காயை தின்றான் பாரு, அதை பார்த்து வருத்தப்படும்ல, இதுவும் நம்ம கிடைக்கல, எப்படி ஆயிடுது, நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இப்படி சூரத்தேங்காயாக இடஒதுக்கீடு அமைந்து விட்டது. நியாயமாக நடக்கவில்லை, நேர்மையாக நடக்கவில்லை. அது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் தலைகளை எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் கேட்கிறோம். தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட இடஒதுக்கீட்டில் மிக சிறப்பான இடத்திலே நல்ல உத்தரவை போட்டிருக்கிறார்கள். கடைசியாக இந்த உத்தரவு, இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த உத்தரவு தமிழகத்திலே போட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து பிற மாநிலங்கள் பாராட்டும்படியாக நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இடஒதுக்கீடு எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் சரியான வகையிலே சரியான அளவுகோலை வைத்து இது கொடுக்கப்படவில்லை என்பதை என்ற குமுறல்கள்
அந்த கும்பல்கள் உங்கள் காதுகளுக்கு விழுந்திருக்கும். அதனாலே அதை குமரல்களை நீக்குவதற்கு நீங்கள் முன்வாருங்கள். தமிழக வரலாற்றிலே ஒரு நல்ல சரித்திரத்தை உண்டாக்குங்கள், நல்ல சரித்திரத்தை படையுங்கள். அதனால் இந்த ஆண்டு முடிய போது, அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு. அதனால் அது அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு வருவதற்குள்ளே இந்த ஆண்டிலேயே டிசம்பர் மாதத்திலேயே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு மாதத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திவிடலாம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரே மாதத்தில். அவ்வளவு நம்மிடம் அவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதை வைத்து 10-15 நாளில் எடுத்து விடுவார்கள். இதில் எந்த சங்கடமும் யாருக்கும் இருக்காது. ஒவ்வொரு வீடாக சென்று, ஒவ்வொரு குடிசையாக சென்று எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர், உங்கள் சாதி என்ன, உங்கள் வருமானம் என்ன, உங்கள் படிப்பு என்ன, உங்கள் வீட்டில் யாராவது படித்திருக்கிறார்களா, இப்படி ஒரு 20 ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லது ஒவ்வொரு வீட்டிற்கும் 20 கேள்விகளை கேட்டு அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுங்கள். இது மிக 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 சுலபமாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை ஏன் செய்ய தயங்குகிறீர்கள்? முதலமைச்சரை கேட்கிறேன், ஏன் அதை செய்ய தயங்குகிறீர்கள்? வரலாற்றிலே இடம்பெற ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள்? அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வரலாற்றில் இடம்பெறுவீர்கள். இந்த சமூகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேற ஒரே வழி அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு உரிய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், என்ன பிற முன்னேற்றங்கள் எல்லாம் அதன் அடிப்படையிலே தான் செய்ய முடியும். இது ஆந்திராவில் மிக அழகாக செய்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தலைவரை போட்டு, ஒரு கார்பரேஷன் என்று ஒரு தலைவரை போட்டு பணத்தை ஒதுக்கி, கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்கி ஒரு சேர்மன், தலைவர் போட்டு செய்கிறார்கள். அந்த சமுதாயத்தை பார்த்து கொள்வதற்கு, முன்னேற்றுவதற்கு, சமூக, பொருளாதார, கல்வி, வேலை வாய்ப்பிலே செய்வதற்கு தனித்தனியாக செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. அதையே நாம் படித்துக் கொள்ளக்கூடாது, நாம் ஏன் செய்யக்கூடாது? ஆந்திரா முதலமைச்சர் அதை வரவழைத்து, அல்லது நீங்கள் அங்கே சென்று இந்த சமூக முன்னேற்றத்திற்காக நீங்க என்னவெல்லாம், எப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்கள், எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் என்றால் அவர் வர சொன்னாலும் வருவார், அல்ல நீங்கள் போய் தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மாநிலத்தில் மக்கள் முன்னேறுவதற்கு, எல்லா நிலையிலும் முன்னேறுவதற்கு ஆக்கப்பூர்வமாக எடுத்த முயற்சிகள், அது வெற்றி பெற்ற வரலாறு ஆந்திராவை பார்த்து அல்லது கேரளாவை பார்த்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இது தப்பில்லை. அதனாலே அதை சொல்லுவதற்கு, சரியாக சொல்லுவதற்கு உங்களிடம் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் பயப்படுகிறார்கள் உங்களிடம் சொல்லுவதற்கு. நீங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அதிக ஆர்வம் காட்டி அதற்காக கூட்டங்கள் போட்டு, ஒரு 20 பேர் கொண்ட ஒரு அதிகாரிகள் கூட்டம் போட்டு, நானும் வருகிறேன், ஆந்திராவுக்கு போவோம் அல்லது கேரளாவுக்கு போவோம், அங்கே போய் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக
இங்கே என்ன நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் கேட்டறிவோம். முதலமைச்சரை பார்ப்போம். நம்ம இங்கே என்னுடைய தலைமையிலே ஒரு 10 அதிகாரிகள் வாருங்கள், நாம் அந்த கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் போவோம் என்று உடனடியாக நீங்கள் போய் வாருங்கள். அப்படி போய் வரும்போது உங்களை நான் பேசுவது தம்பி முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றித்தான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் செய்தால் உங்களை முதல்ல பாராட்டுற ஆளு இந்த ராமதாஸ் தான் பாராட்டுவான். அதனாலே அப்படி செய்து வரலாற்றில் நீங்கள் இடம்பெறுங்கள் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தேதியிலே தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலே இது போன்ற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வெட்டியாக வேலை இல்லாமல் இந்த போராட்டங்களை நாங்கள் செய்யவில்லை. மக்களுடைய சமூகங்களுடைய மனக்குமுறல்களை தான் நாங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிறந்திருக்கிற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள் வரை அவர்களுக்குரிய பங்கு கிடைக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும், எல்லாரும் முன்னேற வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அதனாலே சமூகம் நீதி பெற வேண்டும். சமூகத்தில் இருக்கிற மக்கள் நீதியோடு எல்லாம் பெற வேண்டும். அவர்கள் அதை உணர்ந்து தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த டிசம்பர் மாதம் முடியப் போகிறது, இந்த ஆண்டு முடியப் போகிறது. அதனாலே இந்த ஆண்டிலேயே அந்த உத்தரவை நீங்கள் செய்யுங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் ஒரு குழுவாக அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு அங்கு செல்லுங்கள். அது வரலாற்றில் இடம்பெறும். அங்கே நடப்பதை, அங்கே நடைமுறையில் இருப்பதை, இடஒதுக்கீடு சம்பந்தமான நடைமுறையில் இருப்பதை அறிந்து கொள்ளும் பொழுது ஐயவோ என்ன நாம தவற விட்டுட்டோமோ, நாம இப்போது செய்திருக்கணுமே, இந்த வளர்ச்சி இங்கே வந்திருக்கணுமே, தமிழ்நாட்டிலே தப்பு பண்ணிட்டோமே என்று நீங்கள் எண்ணுவீர்கள். வெளிப்படையாகவே பேசுவீர்கள். நான் தப்பு செய்து விட்டேன், நான் எப்பொழுதே செய்திருக்கணும். ராமதாஸ் என்னை பார்த்து சொன்னார், கோட்டைக்கு வந்து சொன்னார், நான் தான் கேட்கவில்லை, தப்பு செய்து விட்டேன் என்று வாக்குமூலம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உங்கள் மனச்சாட்சியோடு நீங்கள் பேசினால் போதும். அதனாலே இப்பொழுது நான் அன்போடு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் செல்லுங்கள், முடிந்தால் கர்நாடகாவுக்கும் செல்லுங்கள். அங்கே சென்று அங்கே நடைமுறையில் இருக்கின்ற நிலைமையை பார்த்து வாருங்கள். இடஒதுக்கீடு சம்பந்தமாக எல்லா பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் 6 விழுக்காடு, 5 விழுக்காடு, 7 விழுக்காடு, ஒரே ஒரு சாதி கீழ சாதி 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்குது கேரளாவில். எப்படி கிடைக்கிறது? மக்கள் தொகை அடிப்படையில். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவதற்குரிய காரணம், நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, நல்லவை நடக்க வேண்டும். சமூக ரீதியில் தொட்டில் பிறப்பிடம் தமிழ்நாடு என்று வாயால் சொல்லிவிட்டால் போதாது, செயலிலே காட்ட வேண்டும். அந்த செயலிலே தமிழக முதல்வர் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அறப்போராட்டத்தை இங்கே செய்திருக்கின்றோம். எங்களால் இந்த போராட்டத்தினாலே யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாதவாறு இந்த போராட்டத்தை அறவழியில் நாங்கள் நடத்துகின்றோம். அந்த வகையில் இதையெல்லாம் எண்ணி தமிழக முதல்வர்
மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நல்ல பதிலை தமிழக முதல்வரிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா நிலையிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இங்கே ஒரே ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இங்க அது இது எதையோ சொல்லி ஏமாத்துவாங்க, ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள். இங்கே பார்த்தாலே, இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் தானாக வந்த கூட்டம், தானாக வந்த கூட்டம், துடிப்போடு வந்த கூட்டம், வெறித்தனத்தோடு வந்த கூட்டம், இடஒதுக்கீடு அடைந்தே தீருவோம் என்ற எண்ணத்தோடு வந்த கூட்டம். அதனாலே இது இங்கே இருப்பவர்கள் யாரும், மேடையில் இருக்கின்றவர்கள், வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்கள், இங்கே நாங்கள் எல்லாம் வேஷதாரிகள் அல்ல. எங்களுக்கு வேஷம் போடவும் தெரியாது. அதனால இதையெல்லாம் உணர்ந்து தமிழகம் முன்னேற இதை தவிர வேற வழி இல்லை என்று இந்த நேரத்தில் கூறி, இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் இந்த அறப்போராட்டத்திற்கு வந்த உங்களை இந்த நேரத்தில் அன்போடு பாராட்டுகின்றேன். பாராட்ட வார்த்தைகளே இல்லை, அந்த அளவிற்கு நீங்கள் மிக சிரமப்பட்டு வந்திருக்கின்றீர்கள். ஊடக நண்பர்கள் எப்பொழுதும் போல நமக்கு ஆதரவு கொடுப்பவர்கள், இன்றும் ஆதரவு கொடுக்கின்ற நிலையிலே ஊடக நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நமக்கு நாம் கட்டுப்பாடு உள்ளவர்கள், கண்ணியத்தோடு நடப்பவர்கள். அதனாலே இருந்தாலும் கூட நமக்கு காவல்துறை மிக சிறந்த முறையில் பாதுகாப்பு கொடுத்தார்கள். பாதுகாப்பு தேவையில்லைனாலும் கூட அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்தார்கள். காவல்துறை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடக நண்பர்களுக்கு நம்முடைய பாராட்டு, வாழ்த்துக்கள், நன்றி. இதில் கலந்து கொண்ட நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம்.